சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கைது செய்யப்பட்டுள்ளார். மண்ணடியில் உள்ள காளிகாம்பாள் கோயிலுக்கு வந்த பெண்ணை அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமி ஏமாற்றியதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கோயிலுக்கு வந்த தன்னை வீட்டில் காரில் அழைத்துச் சென்று விடுவதாக கூறி தன்னிடம் அர்ச்சகர் அத்துமீறியதாக பெண் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் நம்மோடு இணைகிறார். செய்தியாளர் விவரங்கள். செந்தில், விவரங்கள் என்ன? 30 வயது இளம்பெண்ணை ஏமாற்றி ஆசை வார்த்தை கூறி மோசடி செய்த காளிகாம்பாள் கோயில் அர்ச்சகர் கார்த்திக் முனுசாமியை விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலைய தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது மதுரவயல் காவல் நிலையத்தில் வைத்து அவரிடம் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு 22ஆம் ஆண்டுகளில் சென்னை சாலிகிராமத்தைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் அடிக்கடி காளிகாம்பாள் கோயிலுக்கு சென்று வந்திருக்கிறார். அப்போது அங்கு அர்ச்சகராக பணிபுரிந்து வந்த கார்த்திக் என்பவர் அறிமுகமாகி இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவருக்கு இளம்பெண்ணுக்கு பெற்றோர் இல்லாததால் அவரிடம் ஆசை வார்த்தையை கூறி அவருக்கு அனுதாபமான வார்த்தைகளை கூறி அவருக்கு உதவி செய்வது போல் நடித்திருக்கிறார் கார்த்திக் முனுசாமி. இந்த நிலையில் ஒரு கட்டத்தில் இளம்பெண்ணின் வீட்டுக்கு தனது காரில் அழைத்து சென்று அவரது வீட்டுக்கு தானே விடுவதாக கூறி ஒரு முறை காரில் அழைத்து சென்று அவரை பாலியல் வன்புணர்வு செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இந்த வழக்கில் தொடர்ந்து கார்த்திக் முனுசாமி தலைமறைவாக இருந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக காளிகாம்பாள் கோயில் தலைமை அர்ச்சகர் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்டோரிடம் சம்மன் அனுப்பி போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். கார்த்திக் முனுசாமி எத்தனை ஆண்டுகளாக அங்கு பணிபுரிந்து வந்தார், இதே போல வேறு ஏதாவது பெண்களை ஏமாற்றி மோசடி செய்திருக்கிறாரா என தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வந்தனர். மறுபுறம் தலைமறைவாக இருந்த கார்த்திக் முனுசாமியை தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில்தான் கார்த்திக் முனுசாமியை இன்று விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலைய தனிப்படை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தற்போது மதுரவாயலில் வைத்து அவரிடம் விசாரணை நடைபெறுகிறது. இந்த சாலிகிராமத்தைச் சேர்ந்த 30 வயது இளம்பெண்ணை மட்டும்தான் ஏமாற்றி இருக்கிறாரா, இல்லது இதே போல கோயிலுக்கு வந்த ஏராளமான அப்பாவி பெண்களை ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி இருக்கிறாரா எனவும் தற்போது விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.